உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பேசியிருக்கணும் ஞானசம்பந்த பெருமான. கூட்டம் வர்ற அன்னைக்கு பேசலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளாக ஒத்தி வச்சு இன்னைக்கும் கூட்டம் வரல, அதுக்காக பேசாமல் விட்டுறலாமான்னு சொல்லி பேசுறதுக்கு முடிவெடுத்துட்டேன். ஒரு செப்பேட்டு திருக்கோவிலை நிர்மாணிக்கிற பெரும்பணிக்கு கம்பம் நாராயணசாமி பிள்ளை அவர்கள் நிலம் தந்திருக்கிறார்கள். எனக்கு அசோகன் சொன்னார் கூட்டம் குறைவாக இருக்கே அப்படின்னு. கூட்டம் குறைவாக இருப்பதற்கு 63 சங்கரனோ பூபாலனோ காரணம் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் கார்கால சூழல், கார்கால சூழலில் கூட்டம் வராது. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி த பிளாட்ஃபார்ம் ஸ்டைல், மேடை போட்டு பேசுகிற அந்த மேன்மை மிகுந்த கலாச்சாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு நம்முடைய தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. மேடை போட்டு பேசுகிற கலாச்சாரமே தமிழ்நாட்டிலும் ரோமாபுரியிலும் தான் இருந்தது. ரோமாபுரியில் ஜெகமஞ்ச போரிட்ட ஜூலியஸ் சீசர் போன்ற மகத்தான மன்னர்கள் இருந்தார்கள். இணையற்ற நாவலர்களும் அந்த மண்ணில் இருந்தார்கள். இங்கேயும் அப்படி இருந்தார்கள். நான் தமிழ் இலக்கியம் படித்த மாணவன் என்ற தகுதியில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அங்கிங்கனாதபடி எங்கும் அகநானூற்று சொற்பொழிவுகள், புறநானூற்று சொற்பொழிவுகள், சங்க இலக்கிய சொற்பொழிவுகள், சமய சொற்பொழிவுகள் என்று தமிழில் சிகரங்களை தொட்ட பெருமகன் ஔவை நடராஜனுடைய அப்பா திருவருட்பாவுக்கு உரை தந்த ஔவை துரைசாமி பிள்ளை பேசுவார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்த ராகவையங்கார் பேசுவார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சைவ திருமுறைக்கு தலைமை தாங்கிய பெருமகன் பேராசிரியர் வெள்ளைவாரணனார் பேசுவார். உமா மகேஸ்வரம் பிள்ளை பேசுவார். இப்படி தமிழ்நாட்டினுடைய நாடறிந்த அறிஞர் பெருமக்கள் அன்றைக்கு அகநானூற்று சொற்பொழிவுகள், புறநானூற்று சொற்பொழிவுகள், சங்க இலக்கிய சொற்பொழிவுகள், சமய சொற்பொழிவுகள் என்று ஐப்பசி மாதத்து அடைமடை மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருப்பது இது ஒரு கால கொடுமை. இந்த கொடுமையை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று கருதுகிறவர்களில் நான் ஒருவன். அந்த வகையில் இந்த வேள்விக்கு ஒரு மேடை தமிழுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவையும் சரி செய்ய வேண்டும். பன்னிரு திருமுறையும் தமிழ்நாட்டில் பந்தி வைக்க வேண்டும். தமிழில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் பதிவு செய்து ஆவி அடங்குவதற்கு முன்னால் அந்த சாதனையை முடிக்க வேண்டும் என்று நான் கனவு காணுகிறேன். ஏற்கனவே திருமுதுகுன்றம் என்கின்ற விருத்தாசலத்தில் 10 நாள் சிலப்பதிகாரத்தை பேசினேன். இன்றைக்கு திருத்தொண்டர் மாக்கதையை 13 நாள் பேசுகிறேன். இனி ஒரு 10 நாள் 10 பாட்டை, ஒரு 8 நாள் 8 தொகையை இப்படி பேசலாம் என்று ஒரு திட்டம் என்னிடத்தில் இருக்கிறது. சங்கரை மாதிரி ஒரு ஆள் முன் வந்து விட்டால் அந்த பணியையும் வருகிற நாளில் செய்ய முடியும் என்று நம்புகிறேன். இன்னைக்கு ஞானசம்பந்த பெருமான் வம்பரா வரிவண்டு மதுமலர்ந்த கொன்றையான் அடியார் பேணா எம்பிரான் சம்பந்தர் அடியார்க்கு மடியேன். எம்பிரான் தோழர் திருத்தொண்ட தொகையில சம்பந்தரை பற்றி சொல்லுகிறார். என்ன திருஞான சம்பந்தருக்கு என்ன சிறப்பு? களப்பிரர்கள் காலம் என்கிற இருண்ட காலத்திற்கு பிறகு சைவத்திற்கும் சந்தனத்தமிழுக்கும் ஒரு கேடு சூழ்ந்ததற்கு பிறகு களப்பிரர் காலத்தில் இந்த கேட்டை விளைவித்தவர்கள் அன்றைக்கு அரசியல்வாதிகளாக இருந்தார்கள். எல்லாமே அரசியல்தான். அவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்து திட்டமிட்டு
தமிழுக்கும் சைவத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஊனத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகு இந்த ஊனத்தை சரி செய்வதற்கான ஒரு புரட்சியை செய்ய வேண்டும் என்று நினைத்ததல்ல, செய்ய முடியும் என்று சாதித்து காட்டியவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இல்லைன்னா சைவம் இல்லை. ஏன்னா அவரே பெரிய தற்பெருமையோடு அல்ல, செருக்கோடு, இன்னும் சொல்லப்போனால் செம்மாந்து ஒரு நிறைய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு 400 இடங்கள்ல தமிழுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உணர்வை பற்றி விதந்து பேசுகிறார், வியந்து பேசுகிறார். ஆகவே தமிழ் தாழ்நிலை யுற்றிருந்த பொழுது தமிழுக்கு ஒரு தகுந்த நிலை வர வேண்டும் என்று கருதியவர், கனவு கண்டவர், அதற்காக களமாடியவர், அதற்காக இடையராதும் தடையராதும் தென்திசை குமரி முதல் திருத்தணி மலை எல்லை வரையிலும் நடந்தும் முத்திச்சிவிகையிலும் பயணம் செய்தவர். ஞானசம்பந்த பெருமான் போன ஊருக்கு பட்டியலெல்லாம் போட்டா வியர்த்திடும். அவ்வளவு ஊருக்கு அவர் பயணம் செய்திருக்கிறார். ஒரு நிறைய மனம் வைத்து அவர் சிந்தித்தார். நம்மகிட்ட இருக்கிற குறைய அதுதான், ஒரு நிறைய மனம் நம்ம வைப்பதில்லை. டெல்லியில காலையில் ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தான். திடீரென்று இராணுவம் அவனை கைது செய்தது. நான் வாக்கிங் தானே வந்திருக்கேன், நீங்க ஏன் என்ன கைது செய்தீங்கன்னு கேட்டான். இல்லை, இது ப்ராஹிபிட்டட் ஏரியா, இராணுவத்தால் பாதுகாக்கப்படுகிற பகுதி, நீங்க இதுக்குள்ள வந்திருக்கீங்க, அதனால உங்களை சந்தேகிக்கிறோம். இந்த நாட்டை காட்டி கொடுக்க வந்தவனாக இருக்கலாம், ஒற்று பார்க்க வந்தவராக இருக்கலாம், உளவு பார்க்க வந்தவராக இருக்கலாம், பகை நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம், நீங்க யாருன்னு தெரியல, உங்க மேல சந்தேகமா இருக்கு, நான் கைது செய்கிறோம்னு சொல்லி அவரை கைது செய்தார்கள். காட்டி கொடுக்க வந்தவனும் அல்ல, ஒற்று பார்க்க வந்தவனும் அல்ல, நான் இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்றான். அப்படின்னா தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளே ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டால, இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கீங்களா? நான் இன்னைக்கு தான் வாக்கிங் வாரேன்னு சொல்லிட்டு வந்தா இப்படி கைது பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்த இராணுவ அதிகாரிகிட்ட மல்லு கட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், இல்லை, நீங்கள் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் வந்தால் கைது செய்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் செய்திருக்கேன். இல்லை, நான் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், நான் எப்படி நம்புறது? வேர் இஸ் யுவர் ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு கேட்குறார். இப்போ எல்லாத்துக்கும் ஐடி வேணும். எனக்கு உதவியாக வந்திருக்கிற தம்பி ஐடி கார்டு எடுத்துகிட்டு வரல, இப்போ எல்லாத்துக்கும் ஆதார் கேட்குறான். இறந்து போனவனை அடக்கம் செய்ய வேண்டுமானாலும் இன்னைக்கு ஆதார் வேணும். ஆதார் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. இன்னைக்கு ஒரு கவிஞன் சொன்னால் தன்னுடைய காதலி இடத்துல, ஆதார் அட்டையில் கூட நீ அழகாக இருக்கிறாய்னா, ஒருதனை அருவருப்பாக காட்டணும்னே திட்டமிட்டு கொண்டு வந்திருக்கான் இந்த ஆதார் அட்டையை. ஆனால் ஐடென்டிட்டி கார்டு இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ நீ நாடாளுமன்ற உறுப்பினர்னு நான் நம்புவது அப்படின்னு அந்த இராணுவ அதிகாரி சொல்லிட்டு சொன்னார், இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை சொல்லுன்னா. இவன் சொன்னான் தெரியாதுன்னா. அப்போது இராணுவ அதிகாரி சொன்னார், நம்புகிறேன், நீ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னா. என்னது இது? நாடாளுமன்ற உறுப்பினருக்கே தேசிய கீதம் தெரியல. ஒரு நிறைய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன்னு சொல்லி ஒரு நிறைய மனம் வைக்காதவர்களால் தான் இந்த மண்ணு மலடாகி போயிட்டு மக்களினுடைய மனத்தில் மகரந்த சேர்க்கை நடக்கலை. அதை செய்வதற்கு யுகங்கள் தோறும் ஒருவர் வருவார். 7வது நூற்றாண்டில் ஞானசம்பந்த பெருமான் வந்தார். மீண்டும் ஒரு இருள் கவ்வுகிறது, வானத்தில் வல்லிருட்டு சூழுகிறது. இனியார் வருவார்கள் என்று வருகிற பொழுது குமரகுருபர சுவாமிகள் அன்றைக்கு வந்தார்கள். சீர்காழி இயற்கை நாட்டியம் செய்கிற ஊர்.
12 பேர் அதுக்கு. 12 பெயர்களை தாங்கி இருக்கின்ற சீர்காழியில் சிவபாத ஹிருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் திருஞான சம்பந்தர். குமரனை தந்த புவனம் ஆளுகிற பெருமானே, எங்களுக்கு குழந்தை இல்லை, திருநீற்று குலம் திலங்குவதற்கு எங்களுக்கு ஒரு செல்வ மகனைத்தா என்று எம்பெருமானிடத்தில் தவம் செய்து பெற்ற பிள்ளை ஞானசம்பந்த பெருமான். காலில் திருவடியில சலங்கை, நெற்றியில மணி சுட்டி. அவர் பிறந்ததற்கு பிறகு சோழ வளநாட்டில் சில சமிக்ஞைகள் தென்பட்டன. தென்றல் திரும்ப திரும்ப வீசியது. தேனடைகளில் தேன் செறிந்து கொண்டே இருந்தது. தண்ணீர் தெளிவாக ஓடிக்கொண்டிருந்தது. எங்கே பார்த்தாலும் வளமும் வசந்தமும் எல்லோருடைய வாசலுக்கு வந்தது. ஒரு நல்லவன் பிறந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக ஞானசம்பந்தர் பிறந்தார். ஒரு 3 வயசு இருக்கும். சிவபாத ஹிருதயங்கிற அவருக்கு அப்பா பிரம்மதீர்த்தம் என்கிற தோணிபுரத்தில் இருக்கிற குளத்துக்கு குளிக்க போறார், நீராடச் செல்கிறார். நானும் வர்றேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறார். உனக்கு எதுக்கு இந்த வேலை, போ அப்படின்னு சொல்லி விரட்டின பொழுது முடியலை, நானும் வருவேன்னு சொல்லி சிவபாத ஹிருதயருடைய தோளில் ஏறி உட்கார்ந்து பிரம்மதீர்த்தத்துக்கு போகிறார். எப்படி இவனை குளத்தில் இறக்கிறதுன்னு சொல்லி கரையில் பையனை உட்கார வச்சுட்டு அவர் நீராடி நியமங்களை எல்லாம் முடித்து விட்டு வந்து பார்த்தா அவருடைய வாயில எச்சில் ஒழுகுது. ரொம்ப ஆசார சீலர் சிவபாத ஹிருதயர். வாயில எச்சில் ஊறுதே, உனக்கு யார் பால் தந்தாங்கன்னு கேட்டு அதட்டுறது மாதிரி கேட்டார். அடிக்கப் போவது மாதிரி பாய்ந்தார். என்ன காரியம் செய்து விட்டாய்ன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, யாரை தந்தான்னு சொல்லு, இதோ பார் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு காட்டி கொடுக்கிறார். அப்பாவுக்கு கண்ணுக்கு தெரியல. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம்கவர் கள்வன் பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றோன்னு அப்பாட்ட காட்டுறார். அப்பாக்கு தெரியல. அசோகன் சொன்னாரே, கற்றில நாயினும் கேட்கேன்னு. தொடக்கமே தோடுடைய செவியன் தான். செவிதான் முக்கியம். கண் கூட காணாமல் போயிடலாம். நமினேந்தி அடிகளுக்கு கண்ணு தெரியாது. கால் இல்லாமல் கூட இருக்கலாம். வாய் பேச முடியாமல் கூட இருக்கலாம். செவி கேட்காமல் இருக்கக்கூடாது. இந்த புலன் ஒழுங்காக இருக்குமானால் எல்லா புலன்களுக்கும் ஊட்டமும் ஊக்கமும் கிடைக்கும். அதனால்தான் திருஞான சம்பந்தர் தொடங்குகிற பொழுதே தோடு உடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி அப்படின்னு அப்பாவுக்கு காமிக்கிறாரு. அப்பாவுக்கு தெரியல. அப்பா பெருமிதத்தில் விம்மி விளைநீர் சோர இந்த ஞான குழந்தையை தூக்கி தோளில் வைத்து கொண்டு இல்லத்துக்கு பொந்து பகவதி அம்மார்கிட்ட இப்பவுமே பாடுறான். யார் செய்த தவம்னு தெரியல. யார் செய்த தவம்? அவர் செய்த தவம் தான். முனையினாள் பணிந்து ஏத்த. நான் போன பிறவியில உன்னை பணிந்தேன், கைவினை செய்து உன் கடல் போற்றினேன், எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு திருஞான சம்பந்தர் நம்புகிறார். இவர்தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்க போவார் என்பதை தமிழகம் அறிந்திருக்கல. 3 வயசுலேயே சிவபாத ஹிருதயருக்கு தோளில் ஏறி உட்கார்ந்து அந்த பாட்டை பாடி அவர் வெளியில வர்றார். ஒரு பெரிய கூட்டம் அவரை வரவேற்க காத்திருக்கிறது. சரி, கோலக்காவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கோலக்கா என்கிற திருத்தலத்துக்கு சிவபாத ஹிருதயர் தன்னுடைய தோளில தூக்கி சுமந்துட்டு
கொண்டு போறார். கோலக்காவில் இருக்கிற விடையேறும் பெருமானை கண்டு கைதட்டி பாடுகிறார். சின்ன குழந்தை சுபர்வமா பார்க்கறான். கை சிவந்திடுமே, கை புண்ணாகிடுமே, நீ இனிமேல் கைதட்டி பாட வேண்டாம்னு சொல்லி அவர் கை தட்டி கொண்டிருக்கும் பொழுதே கையில் ஒரு பொல் தாளம் வந்து விழுகிறது. அதுக்கு பிறகு இந்த பொற்றாளத்தை அடித்து அடித்து தான் நாடு பூரா போகிற இடத்துல எல்லாம் அவர் பாடுவார். கோலக்காவில் எம்பெருமான் அவருக்கு பொன்னால் செய்த தாளத்தை கொடுத்தான். அந்த தாளத்தை கொடுத்து அவர் பாடிக்கிட்டே இருந்தார். அதுக்கு பிறகு தன்னுடைய தாய் பகவதி அம்மா அவதாரம் செய்த ஊர் திருநெல்வேலிக்கு போகலான்னு அப்பாட்ட சொல்லி அப்பாவினுடைய தோளில் ஏறி உட்கார்ந்து திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துக்கு போய் அங்கே போய் பாடுகிறார். இப்படி ஒவ்வொரு தலமாக அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். போகிற இடங்களிலெல்லாம் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உருவாக்குகிறார். இந்த நாட்டில் மிகப்பெரிய அமன் சமயம் என்று சொல்லி இந்த சமூகத்திற்கு புறச்சமயமாக வந்து கேடு விளைவித்தவர்களெல்லாம் இவருடைய வருகையை, இவருடைய பிரவேசத்தை வரவேற்கவில்லை, ஆத்திரம் கொண்டார்கள். ஆனால் எம்பெருமானுடைய திருவருள் அவருக்கு கைகூடியிருந்த காரணத்தினால அந்த வயதிலேயே எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடிகிற நம்பிக்கை, அந்த துணிச்சலோடு அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு ஊராக போகிறார். இவருக்கு சின்ன வயசு, இவருக்கு 6 வயசுன்னு சொன்னால் அப்பர் பெருமானுக்கு 90 வயசு. இவரும் அவரும் சமகாலத்தவர். அவருக்கு 90 வயசு, இவருக்கு 6 வயசு. அந்த 90 வயசு அடியவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு நாயனாரும் திருஞான சம்பந்த பிள்ளையாரும் இணக்கமாக இருந்தார்கள். இசைந்து இணைந்து பணியாற்றினார்கள். இவர் சீர்காழிப்பதியில் இருக்கிறார் என்று செய்தி கேட்டு திருநாவுக்கரசு நாயனார் சீர்காழிக்கு எழுந்தருளுகிறார். அவர் வருகிறார் என்ற செய்தி தெரிந்தவுடனே தன்னுடைய வாசலில் கமுகு நட்டு, பந்தல் நட்டு, மலர்கள், தோரணங்கள் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து திருநாவுக்கரசு நாயனாரை வரவேற்று வீட்டுக்குள்ளே வைத்து அமுது செய்து வைத்து அவரை போக சொல்லி திருத்தோணிபுரம் கோவில் ஞானசம்பந்த பெருமான் திருவதாரம் செய்த சீர்காழி திருப்பதிக்கு திருநாவுக்கரசு நாயனாரை கூப்பிட்டுட்டு போகிறார். போய் ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனரும் அங்கேயே வணங்குகிறார்கள். ஆகவே சைவம் சிவம் தமிழ் துலங்குவதற்கு 2 பேருடைய இமாலய பணி இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பத்தை உருவாக்கியது. சோழவள நாடு என்று பார்க்காமல் எல்லா இடங்களுக்கும் போனார்கள். எல்லா இடங்களிலும் அதிசயத்தை அரங்கேற்றினார்கள். அவருக்கு உபநயனம் செய்கிற பொழுது ஆச்சார முறைப்படி உபநயனங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு உபநயனத்தை செய்த வேத விற்பனர்கள் எல்லாம் அவர்கிட்ட சந்தேகம் கேட்குறாங்க. அந்த வேத விற்பனர்கள் கேட்கிற சந்தேகங்கள்லாம் பளிச்சென்று பதில் சொல்லுகிறார். பளிச்சென்று பதில் சொன்னது மட்டுமல்ல, இந்த நீங்கள் சொல்லுகிற வேதம் எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாட்டில் ஒரு மனிதன் உய்வதற்கு இருக்கிற ஒரே வழி 5 எழுத்து மந்திரம்தான். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று சொல்லி அந்த வேத விற்பனர்களிடத்தில் சொல்லி உரைக்கிறார். இன்னும் சொல்ல போனால் வேதத்திற்கு எதிரான ஒரு கலகத்தை முதலில் தொடங்கியவர் திருஞான சம்பந்தர் தான். இவரை அங்கீகரிக்கிறார் யாரு? ஆதிசங்கர பகவத் பாதர் திராவிட சிசுன்னு சொல்றார். தீக்காவில் இருக்கிற பெரியாரினுடைய சீடர் வீரமணிய திராவிட ஞான சம்பந்தர்னு சொல்லுவாங்க. அதனால ஞானம் அப்படின்னா திருஞான சம்பந்தர் தான். அதிசயங்களா செய்கிறார். ஒரு மழவன், கொல்லிமலை மழவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன், அவனுடைய மகளுக்கு முயலகன் என்று சொல்லி ஒரு நோய்.
அவர் அந்த ஊருக்கு போகிறார். அந்த மன்னனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. தவம் செய்து பெற்ற மகள் நடக்க முடியாமல் ஒரு முடங்கி போய் கிடக்கிறாள். அவள் படுகிற வலி கண்டு மன்னன் வருந்துகிறான். எத்தனை நாள் இந்த சுமையை நான் சுமந்து கொண்டிருப்பதென்று ஏங்கி திருக்கோவில் வாசல்லே கொண்டு மகளை கிடத்திட்டார். முயலகன் என்கிற நோய் வந்த மகளை அந்த இடத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளுகிறார் என்கிற செய்தி கேட்ட மாத்திரத்தில் அந்த மன்னன் ஞானசம்பந்த பெருமானை வரவேற்பதற்கு பிரமிக்க தகுந்த ஏற்பாடுகளை எல்லாம் திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்வது போல செய்து வரவேற்று, என் மகளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால அந்த இடத்துல நின்று சிவபெருமானை பார்த்து ஒரு பதிகம் பாடி, முயலகன் நோயால் முடங்கி கிடந்த மகள் புத்தம் புதிய மலர் போல பூத்து சிரித்து கொண்டு துள்ளி வருவதை இந்த உலகம் பார்த்தது. அன்னைக்கு மயிலாப்பூர் என்கிற இடம் யானை கன்றுகளும் எருது கன்றுகளும் கடற்கரையில் விளையாடுகிற அந்த மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரத்தான் இருக்கான். அங்க ஒரு சிவனேச செல்வர் செட்டியார் இருந்தார். அவருக்கு பூம்பாவைன்னு சொல்லி ஒரு மகள் இருந்தா. அந்த பூம்பாவை என்கிற மகளை அறம் சார்ந்து சிவம் சார்ந்து வளர்த்தார். ஞானசம்பந்த பெருமானுக்கு அவளை திருமணம் செய்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த சிவனேச செல்வர் என்கிற செட்டியாருக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. ஒரு நாள் அவளை அரவு தீண்டி பூம்பாவை காலமாகி போனாள். அவளுடைய சாம்பலை ஒரு குடத்தில் வைத்து பாதுகாத்து வைத்திருந்தார். ஞானசம்பந்த பெருமான் வருகிற அன்னைக்கு திருவொற்றியூரில் இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் 2 பக்கமும் வாழைத்தோரணங்கள் கட்டி ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து ஒரு பூலோக சிவலோகமாக இன்றைக்கு மயிலாப்பூர் காட்சியளிக்கிறது. மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரத்தானை கற்பகாம்பாளை தரிசித்து விட்டு சிவனேச செல்வர் என்கிற செட்டியார் வாசலில் நிற்கிறவர் சொல்லுகிறார், என் மகள் பூம்பாவை அவளுடைய சாம்பல் மட்டும்தான் இருக்கு, அவள் இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் மட்டிட்ட பொன்னேன்னு சொல்லக்கூடிய பதிகத்தை பாடுகிறார். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க அந்த சாம்பல் வைத்திருக்கிற அந்த சின்ன பானையில் இருந்து 12 வயசு பூம்பாவை எழில் பெற்ற ஓவியம் போல எழுந்து வருகின்றார். ஞானசம்பந்த பெருமானிடத்தில் சிவனேச செல்வர் செட்டியார் சொல்றாரு, உங்களுக்குன்னு தான் இவளை வளர்த்தேன், நீங்களே இவளை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள்னார். பண்பாட பாருங்க. அவர் சொன்னார், உங்கள் மகள் அவள் உயிர் துறந்து விட்டாள், இப்பொழுது பதிகம் பாடி உயிர் பெற்றிருக்கிறாள் என்றால் எனக்கும் அவள் மகளை எப்படி மனம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்டு பூம்பாவையை கல்யாணம் செய்து கொள்ள கருதி இருந்த சிவனேச செல்வருக்கு இப்படி பதில் சொன்னார். திருமுறைன்னா ஏதோ விளையாட்டு இல்லை, ஒரு நயத்தக்க நாகரிகத்தை இந்த நாட்டில் நெசவு செய்ததிலே திருமுறைகளுக்கும் சமயக்குறவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருந்தது. மதுரையில் இருந்து வந்துகிட்டு இருக்கிறார் திருப்பூந்துருத்தி என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அந்த திருப்பூந்துருத்தி என்கிற திருத்தலத்துக்கு வருகிற பொழுது அங்கேயே முகாமிட்டிருந்தார் திருநாவுக்கரசர். அவருக்கு வயசு 90, இவருக்கு வயசு 9. திருப்பூந்துருத்திக்கு ஞானசம்பந்த பெருமான் வர்றாருன்னு சொன்னா
இன்னைக்கு ஒரு பிரதம அமைச்சர் வருவது மாதிரி தடபுடல் ஏற்பாடு திருப்பந்துருத்தியில். ஒரு பல்லக்கில் தூக்கி வச்சு சுமக்கிறார்கள். இங்கே தானே தங்கியிருக்கிறாரு திருநாவுக்கரசர்னு ஏற்கனவே அவர் கேள்விப்பட்டிருந்தார். எங்குற்றார் அப்பர் அப்படின்னு சொல்லி பல்லக்கில் இருந்து கேட்கிறார் ஞானசம்பந்த பெருமான். பல்லக்கு தூக்கிட்டு இருக்கிறவர்களுடைய வரிசையில் திருநாவுக்கரசர் என்கிற வயது முதிர்ந்த அடியவர் நிற்கிறார். அப்பொழுது அவள் சொல்லுகிறார், தவப்பயனால் உங்கள் பல்லக்கை தூக்கி இங்குற்றேன் என்று அவர். எங்குற்றார் அப்பர் என்று கேட்டால் இங்குற்றேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் பதில் சொல்றார். இப்படி தோள்ல தூக்கி 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 சோபாத இருதேர் ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போவார். பிறகு ஒரு முத்து சிவிகை அவருக்கு எம்பெருமான் கொடுத்தான். பிறகு அந்த சிவிகையில தான் எல்லா இடமும் போவார். அந்த சிவிகையில போய் எல்லா இடங்களிலும் பதிகம் பாடி எல்லா இடத்தையும் பண்படுத்தி இந்த பணியை அவர் செய்து கொண்டு வருகிற காலகட்டத்தில் சிவபாத இருதேர் என்கிற அப்பா, எனக்கு வேள்வி செய்வதற்கு ஏதாவது வேணும், என்கிட்ட காசு இல்லை, அதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு அப்பா மகன்கிட்ட கேட்கிறார். மகன் அந்த இடத்துல திருவாடுதுறையில் இருந்துட்டு இடறினும் தளரினும் எனது நோய் தொடரினும்னு பதிகம் பாடுனால ஒரு உலவா கிளியை 1000 பொற்காசு. இப்போ எனக்கு ஒரு பொற்கிளின்னு தந்தாங்கல்ல, இதெல்லாம் பொற்கிளி கிடையாது, இது ஒரு சம்பிரதாயம். திருமுறை பேசுகிற இடத்துல பேச்சாளனுக்கு ஒரு பொற்கிளி கொடுக்க வேண்டும் என்று சம்பிரதாயம். பொன்னாடை பொறுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது பொன்னாடையா? தோளையும் போட முடியாது, தூக்கி தூர போடவும் முடியாது, ஆனால் அதுக்கு பொன்னாடைன்னு பேர். அப்படி அல்ல, அன்னைக்கு உலவாக்கிளி 1000 பொற்காசுகள் இருந்த இதெல்லாம் உனக்கு அழகான்னு கேட்கிறார் எம்பெருமான்ட்ட. அந்த அளவு 1000 பொற்காசு கொண்ட உலவாக்கிளியை கொடுத்தான். உலவாக்கிளின்னா என்ன? ஒரு நாளும் உலராது, நாளும் நாளும் வளருகிற நிதியை அப்பாவுக்கு கொடுத்து அப்பா அதை எடுத்துக்கிட்டு தான் நடத்தக்கூடிய வேள்விக்கு அந்த காசை பயன்படுத்துறதுக்குன்னு போறார். அவர் செய்த பெரிய அதிசயம் திருமறைக்காடு, இன்னைக்கு அது வேதாரண்யம். ஞானசம்பந்த பெருமானும் அங்க வர்றார், திருநாவுக்கரசு நாயனாரும் வர்றார். வேத முறைப்படி முக்கியமான வாசல் காப்பிடப்பட்டிருந்தது. பின்னாடியே போய் தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பக்தர்கள் 2 பேருக்கும் வழி சொல்றாங்க. ஏன் இந்த கதவு காப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால, அது வேத முறைப்படி காப்பிடப்பட்டிருக்கு, காலாகாலமா இப்படித்தான் இருக்கு, நாங்க அதான் பார்க்கிறோம், திறக்க முடியாது, திறக்க முடியல அப்படின்னு சொன்னால ஞானசம்பந்த பெருமான் அப்பர்கிட்ட சொன்னார், இதை திறக்க முடியுமான்னு பாருங்க, பதிகம் பாடுங்கன்னு சொன்னால பதிகம் பாடி 10வது பதிகத்தில் கதவு திறந்து விட்டது. 10வது பதிகத்தில் கதவு திறந்தது என்பதல்ல. அப்ப இதை பூட்ட வேண்டாமா? பூட்டைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால, திருநாவுக்கரசு நாயனார், அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்த பெருமானிடத்தில் சொன்னார், நீ பதிகம்பாடு, கதவு பூட்டிடலான்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் 10 பதிகம் பாடி அந்த கதவை பூட்டினார். தமிழ் பாடினால் கதவை பூட்டவும் முடியும், கதவை திறக்கவும் முடியும். தமிழில் தான் இதெல்லாம் சாத்தியமாயிட்டு. மலையில இருந்து குதிச்சாரு அருணகிரிநாதர், எங்க திருவண்ணாமலையில இருந்து. முன் செய்த பயனால் முருகன் அவரை தாங்கினான்.
ஏன் இப்படி சூசைடு பண்ணிக்கிட்டேன்னு கேட்டார். ஒன்றும்லாம் நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். உண்ட உணவின் கொழுப்புக்களை பிறரோடு கூடி தனித்து கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையில் நான் என்ன இழந்துட்டேன். கூட பிறந்த சகோதரியை கூட வான்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு நான் கெட்டு போனேன். அதனால் நீ எங்கேயாவது விழுந்து சாகப்படாதான்னு சொல்லி என் சகோதரி கேட்டால் நான் மலையில் ஏறி குதிச்சிட்டேன். சரி, நீ அதெல்லாம் விட்டுடு, அதெல்லாம் முன்வினை பயன், நீ இனிமேல் பாடு. என்ன பற்றி பாடு? என பாடவே தெரியாத அறிவொளி இயக்கத்தில் கூட சேரலை. பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் நான் அறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், நான் எப்படி உன்னை பாடுவேன்னு கேட்டார். இன்னைக்கு தமிழ் மொழி அர்ச்சனை மொழியான்னு சொன்னால் பல பேருக்கு ஆத்திரம் வருது. நாக்க நீட்டு அப்படின்னு சொல்லி முருகன் ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை எழுதின உடனே என்ன பாடினார்? முத்தை தெரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவரன் எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 தமரர் மடிவேண 10 தலை தத்த கணைதொடு ஒற்றைக்கிரி மற்றை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிருதத்தை கடவிய பச்சை பெயர் மெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் ரிஷித்து ஒரு நாளேன்னு சொல்லி சரஞ்சரமா முருகன் ஓம் என்கிற பிரணவ தமிழ் தானே வந்தது. ஒரு கதவை பூட்டுவதற்கும் திருமறை காட்டில் தமிழ், திறப்பதற்கும் தமிழ். இது கதவை திறப்பதற்கான தமிழ் அல்ல, மனம் என்கிற கதவை திறப்பதற்கான தமிழ் என்பதுதான். சரி, அங்கிருந்து கிளம்புறார். கிளம்பணும்னு முடிவெடுத்துட்டார். குலச்சிறை நாயனார் மதுரையிலிருந்து ஆளை அனுப்பியிருக்கார். தெற்கு பகுதி முழுவதும் அமணர்களின் ஆதிக்கம். மயில் பீலியும் குடுவையும் வைத்துக்கொண்டு ஆடாத ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். திருநீறு பூசியவர்களை இந்த நாட்டில் கைது செய்து தண்டித்தார்கள். சிவா என்று சொல்லக்கூடிய திருநாமத்தை உச்சரிப்பதற்கு கூட அவர்கள் உத்தரவிட்டால் தான் முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு இழிந்த நிலை தென்பாண்டி மண்டலத்தில் இருந்தது. இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வர முடியும்? ஆட்சி அதிகாரமும் இருக்கிற தலைமை தாங்கி நடத்துகிற மாமன்னன் பாண்டியனே சமணனால இருக்கான். வளபெருவோன் பாவை மங்கையர்க்கரசி அவனுடைய பத்தினி மட்டும்தான் சைவமா இருக்கா. மன்னன் இப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு முதலமைச்சராக இருந்த குலச்சிறை நாயனார் திருமறை காட்டுக்கு ஆள் அனுப்புகிறார். எந்த விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத காலத்தில் மதுரையிலிருந்து வேதாரண்யம் என்கிற திருமறை காட்டுக்கு ஆள் அனுப்பி மதுரையிலிருந்து வந்திருக்கோன்னு சொன்ன உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு, குலச்சிறை நாயனார் நல்லா இருக்காரா, வளவர்கோன் பாவை மங்கையர்க்கரசி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இல்லை உங்களை அழைப்பதற்குத்தான் வந்தோம், இந்த நிலைமை நீடிச்சுன்னா அவங்க 2 பேரும் கூட இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆதிக்கம் எங்களை அழுத்துகிறது, அபயம் வேண்டும் என்று உங்களை கேட்டு வந்திருக்கோம், உங்களால் தான் மீடு தர முடியும்னு சொன்னதுனால திருநாவுக்கரசர்கிட்ட சொன்னார், நான் போகிறேன், மதுரைக்கு போகிறேன். சாத்திரம் பல பேசும் சிலக்கர்கள் ஆத்திரம் கொண்டேன் செய்வீர்னு கேட்ட திருநாவுக்கரசர் சொன்னார், இன்னைக்கு நாளும் கோளும் சரியில்லை, நல்ல நிமித்தம் இல்லை, இன்னைக்கு போக வேண்டாம். அவர் செய்த புரட்சி என்ன தெரியுமா? சொன்னது யாரு? 90 வயசு நிரம்பிய திருநாவுக்கரசர் சொல்றார், 9 வயசு நிரம்பிய ஞானசம்பந்த பெருமானிட நாளங்கோளும் சரியில்லை, மதுரை வரைக்கும் போறியா? அங்க ஏற்கனவே ஆபத்துன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ போறியான்னு கேட்டால, சிவனை சிந்திப்பவர்களுக்கும் திருநுற்றி அணிந்தவர்களையும் நாளும் கோளும் என்ன செய்யும் என்று கேட்டு, வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு ஒரு பாசுரத்தை அப்பந்தான் பாடுகிறார். 10:10க்கு ட்ரெயின், நாளும் கோளும் சரியில்லைன்னு ட்ரெயினில் ஏறாமல் இருக்க முடியுமா? நம்பிக்கை உள்ளவன் 10:10க்கு ட்ரெயின்,
10:10 முன்னாடி போகலைன்னா ட்ரெயின் போயிடும். நாளுங்கோளும் சரியில்லைன்ட்டு ட்ரெயினில் போகாமல் இருக்க முடியுமா? பார்க்கவில்லையே, பார்க்க. அதுக்கு என்ன செய்கிறார்? நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எந்த நேரத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. வேயிறு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்ற பதிகத்தை பாடிவிட்டு எந்த நாளிலும் எந்த காரியத்தையும் இந்த மண்ணில் செய்யலாம் என்று நமக்கு வழிவகுத்தந்தவர் ஞானசம்பந்த பெருமான் தான். ஏதோ வேணாலும் பண்ணலாம். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தீனம் நெஞ்சம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் மற்றடி வந்து வாழ்த்த அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே என்று அவர் சொன்னார். திருவையாறு அப்பர் பெருமானுக்கு கைலாச காட்சி தந்த திருவையாருக்கு போறார். இந்த மண்ணில் இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அங்கதான் பாடுகிறார், புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அடிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாகன்னு சொல்றார். இந்த புலன்களையும் பொறிகளையும் கட்டுப்படுத்துவதற்கு இவனால முடியல. புலன்களையும் பொறிகளையும் கட்டுப்படுத்தாமல் இந்த மண்ணில் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது என்று திருவையாறுல அவர் பாடுகிறார். குலச்சிறை நாயனாருடைய அழைப்பை கேட்டுட்டு வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணதட வீணு பாடிக்கிட்டு மதுரையின் எல்லைக்கு வந்துட்டார். குலச்சிறை நாயனார் எல்லைக்கு வருவதுக்கு முன்னாடியே தரையில் வீழ்ந்து கிடக்கிறார். அடியார் பெருமக்கள் போய் சொல்றாங்க, குலச்சிறை நாயனார் உங்கள் வரவேற்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கணும்னு தரையில் வீழ்ந்து கிடக்கிறார் அப்படின்னு சொன்னால வேகமாக முத்திச்சிவிகளை வந்து அவர் விழுந்து கிடக்கிற இடத்துல இருந்து முத்திச்சிவிகள் இந்த கீழே இறங்கி குலச்சிறை நாயனாரை தொட்டு தூக்கி நல்லா இருக்கீங்களா, அவங்க வளவர்கோன் பாவை மங்கையர்கரசி நல்லா இருக்காங்களான்னு சொல்லி முத்துச்சிவிகையில் அவர் மீண்டும் உட்கார்ந்திருக்க குலச்சிறை நாயனார் தலைமையில் ஒரு பெரிய பெரும் படை வைகை கரைக்கு அன்றைக்கு படையெடுத்து வருகிறது. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சமணர்களுக்கு தீய நிமித்தங்கள் தொடங்கிவிட்டது. நடந்து போகிறவன் விழுந்துடுறான். அந்த சமணருடைய பாளிகள் எல்லாம் தூர்ந்து விடுகின்றன. வீட்டில் கிணறு தோண்டி இருந்தால் அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கிற பொழுது உப்பாகி விடுகிறது. காலையில் வீட்டில் இருந்து புறப்பட்டு போன பிள்ளை மாலையில் வீடு திரும்பவில்லை. மோசமான நிமித்தங்களை சமணர்கள் அனுபவிக்க தொடங்கியதற்கு பிறகு ஞானசம்பந்தருடைய வருகைக்கு பிறகுதான் இப்படி நடக்குன்னு அவர்கள் புரிந்து விட்டார்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றாலும் ஞானசம்பந்தர் தான் தீர்வு காண முடியும் என்பதில் வளவர்கோன் பாவை மங்கையர்கரசி உறுதியாக இருந்தார். அந்த மண்ணில் இருக்கிற பாண்டியனுடைய அமைச்சரவையில் இருந்த முதலமைச்சர் குலச்சிறை நாயனார் உறுதியாக இருந்தார். இதுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னால, இந்த கூன்பாண்டியனை ஏதாவது செய்யணும்னு சொன்னால அவனுக்கு வெப்பு நோயை வருவதற்கு ஞானசம்பந்தர் காரணமாக இருந்தார். ஆனால் சமணர்களால் தான் அந்த நோய் வந்தது என்று சொல்லி இன்னொரு பக்கம் பிரச்சாரம் நடந்தது. சரி, இந்த வெப்ப நோயை தீர்ப்பதற்கு சமணர்கள் மயில் பீலி கையில் வைத்துக்கொண்டு குடுவை வைத்துக்கொண்டு என்னெல்லாமோ மந்திரங்கள் செய்து பார்த்தார்கள். வெப்ப நோய் தீங்கவே இல்லை. இது பையவே சென்று பாண்டியருக்கு ஆகுக அப்படின்னு சொல்லி இந்த வெப்ப நோய் அவருக்கு திருப்பி விட்டதே ஞானசம்பந்த பெருமான். இதுலையாவது இவன் திருந்தட்டும்னு சொல்லி தான் திருப்பி விட்டார். அப்படி போனதற்கு பிறகு அவன் வெப்ப நோயில் விழுந்து கிடக்கிறான். உடம்பெல்லாம் கொப்பளம், தாங்கி கொள்ளாத முடிய வலி. சமணர்கள் இதை தீர்க்கிறார்களா, இதை சைவம் தீர்க்கிறதான்னு சொல்லி அங்கே ஒரு பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்கு.
யார் தீர்க்கிறார்களோ அவர்கள் பக்கம் நீங்க நின்னா போதுன்னு சொல்லி மாலையிட்ட மங்கை வளவர்கோன் பாவை சிவனை சிந்தித்து கொண்டு சொல்லுகிறாள். அப்பொழுதுதான் திருநீற்று மகிமை உலகத்திற்கு உணர்த்துகிறார். மந்திரமாவது நீர் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடி திருநூறை கொடுத்த உடனே வெப்பு நோயிலிருந்து விடுதலை பெற்று ஒரு அக்கினி பிளம்பாக காட்சி தருகிறான் கூன்பாண்டியன். நின்ற சீர் நெடுமாறனாக நிமிர்ந்து நிற்கிறான். சமணர்கள் பக்கத்தில் இருந்து அவன் சைவத்தின் பக்கம் வந்துட்டான். மணிமுடி தெரித்திருக்கக்கூடிய ஒரு மன்னனை அன்றைக்கு இந்த அதிசயத்தை அரங்கேற்றி சைவ உலகத்திற்கு அழைத்தார். அதற்கு பிறகும் அமணர்களுக்கு சமணர்களுக்கும் சைவத்திற்கும் சண்டை தான். உனக்கு சக்தி இருக்கிறதா எனக்கு சக்தி இருக்கிறதான்னு அனல்வாதத்திற்கும் புனல்வாதத்திற்கும் அறைகுவல் விட்டார்கள். அனல்வாதத்திற்கும் புனல்வாதத்திற்கும் அந்த அறைகுவலை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு அனல்வாதத்தில் ஒரு பச்சை பதிகத்தை எழுதி போட்டார். அந்த பச்சை பதிகம் அதில் தீயில் கருகி போகாமல் அப்படியே பரிசுத்தமாக திரும்பவும் கிடைத்தது. சரி, புனல்வாதத்திற்கு சமணர்கள் எழுதி போட்டதை ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டு ஞானசம்பந்த பெருமான் எழுதிட்டார் ஏடு. வாழ்க அந்தணர் வானவர் ஆனீனம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, எங்கெல்லாம் வாழ்த்துகின்ற வாயும் வாழ்த்துகின்ற வழக்கமும் இருக்கிறதோ அங்கெல்லாம் மங்களகரமான காரியங்கள் நடக்கும். வாழ்க அந்தணர் வானவர் ஆனீனம் வீழ்க தன்புனல் வேந்தன ஓங்குக அப்படின்னு பதிகம் எழுதி போட்டா அது தண்ணீர்ல எதிர்நீச்சல் போட்டு வருகிறது. ஒரு தமிழ் பாட்டு சமணர்கள் எழுதி போட்டது செத்த நாயை தண்ணி அடிச்சுட்டு போனது மாதிரி போயிடுச்சு. ஞானசம்பந்தர் எழுதி போட்ட பாட்டு எதிர்நீச்சல் போடுகிறது. குலச்சிறை நாயனார் அது எதிர்நீச்சல் போட்டு ஓடுவது ஆற்றங்கரை ஒருத்தர் அவரும் ஓடுறார். ஓட முடியல. மீண்டும் ஒரு பதிகம் பாடுகிற இடத்துல அந்த ஏடு கரை சேர்கிறது. அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு திருவேடகம்னு பேர். ஏடு கரை சேர்ந்த இடம் திருவேடகம், மதுரைக்கு அந்த பக்கத்தில் இருக்கு. இப்படி தமிழுக்கும் சைவத்திற்கும் வன்மையும் உண்டு நன்மையும் உண்டு என்று இந்த நாட்டில் அவர் செய்து காட்டுகிறார். திருவேளிமிழலை என்கிற திருத்தலத்திற்கு ஞானசம்பந்த பெருமானும் வருகிறார், திருநாவுக்கரசு நாயனாரும் வருகிறார். திடீர்னு அந்த ஊர்ல பஞ்சம் வந்து விட்டது. பஞ்சம்னா கொடும் பஞ்சம். மக்கள் பசியால் அவதி உறுகிறார்கள். இந்த பஞ்சத்தை போக்குவதற்கு திருவேளிமிழலை நாதனிடத்தில் எங்களுக்கு ஏதாவது பஞ்சத்தை போக்குவதற்கு நீ உதவணும்னு கேட்டால திருவேளிமிழலை நாதன் சொன்னான், உனக்கு ஒரு படிக்காசு வைக்கிறேன், அப்பருக்கு ஒரு படிக்காசு வைக்கிறேன். இந்த படிக்காசை எடுத்துக்கிட்டு தானியங்கள் எல்லாம் வாங்கி பசித்திருக்கிற மக்களுக்கு பால் சோறு கொடுங்கள் என்று சொல்லி இறைவன் கட்டளையிட்டான். திருநாவுக்கரசருக்கு கிழக்கு பகுதியில் வைத்திருந்த படிக்காசை எடுத்துட்டு போய் மளமளமளவுன்னு சாதனங்கள் எல்லாம் வாங்கி பொங்கி பரிமாறி எல்லாருக்கும் படைச்சாச்சு. ஞானசம்பந்த பெருமானுடைய பந்தல் காலியாக இருந்தது. எந்த படையிலும் நடக்கலை. ஏன் இவ்வளவு காரணம்? என்ன தாமதம்? சமைக்கலையா? சாப்பாடு கிடைக்குமா? திருநாவுக்கரசு நாயனாருக்கு பந்தலில் எல்லாம் கிடைக்கிது, இங்கே ஒன்றுமே கிடைக்கல, என்ன ஆச்சுன்னு கேட்டால ஞானசம்பந்த பெருமானிடத்தில் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, நம்ம காசு மாற்று குறைவு. இந்த கடைக்காரன் எடுக்க மாட்டேங்கிறான், கள்ள நோட்டுன்னு சொல்கிறான், பொருள் தரமாட்டேங்கிறான். திருநாவுக்கரசருக்கு நல்ல காசு கொடுத்துருக்காரு, உனக்கு மோசமான காசு மாற்று குறைந்த காசு தந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே
வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு ஒரு பதிகத்தை பாடுகிறார். அந்த பதிகம் பாடி முடித்தவுடன் அந்த காசு நல்ல காசாக மாறுகிறது. சந்தைக்கு கொண்டு போகிற பொழுது இந்த காசுக்கு என்ன வேணும்னாலும் தரலான்னு சொல்லி கூடை கூடையாக பொருட்கள், நவதானியங்கள், காய்கறிகள், பழங்கள் எல்லாம் கொடுத்து திருவேலிமிழலையில் அன்றைக்கு பஞ்சம் வந்த பொழுது 2 பேரும் அன்றைக்கு பஞ்சம் தீர்த்தார்கள். அடியார் பெருமக்கள் என்றால் திருநூறு பூசுவதும் ஈசனை வணங்குவதும் கோவிலில் நைவேத்தியம் பண்ணுவது தான் அடியாருக்கு வேலைன்னு மட்டும் இல்லை. இந்த நாட்டு மக்கள் பசியால் பஞ்சத்தால் துடித்தால் அவருடைய பஞ்சத்தை போக்குவதற்கு பணி செய்ய வேண்டிய பொறுப்பும் அடியார்களுக்குத்தான் என்பதை ஞானசம்பந்த பெருமான் அன்னைக்கு திருவேலிமிழலையில் அவர் செய்து காட்டினார். ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவர் தமிழகத்தில் அன்னைக்கு உருவாக்க முடிந்தது. தமிழ்நாடு முழுக்க திரும்ப திரும்ப எல்லா திருத்தலங்களுக்கும் வந்தார். அவருடைய நீண்ட பயணத்தில் 4 இடத்துல திருநாவுக்கரசரை சந்திக்கிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தன்னுடைய மனைவி மதங்க சூளாமணியோட வந்து ஞானசம்பந்தரை சந்திச்சு யாழ் வைத்து இசைத்து பாடுகிறார். அந்த பாட்டை கேட்டு பரவசம் பெற்றார் திருஞான சம்பந்தர். பாட்டை கேட்டு நீங்க பரவசம் முற்றால் போதாது, உங்களோடு நாங்கள் இருப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு வரம் தர வேண்டும். உங்களை விட்டு நாங்கள் பிரிய முடியாது. நீங்க போற இடத்துல எல்லாம் நாங்க வருவோம், எங்களையும் கூடவே அழைத்து செல்லுங்கள் என்று தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கேட்ட பொழுது கூடையே வான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் இவர் பாட அவர்கள் அந்த யாழில் அந்த பாட்டை ஏற்றி இசையமைத்து அங்கள் பாடுகிற இடத்துல அவ்வளவு பெரிய பரவசமும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உருவாயிற்று. எல்லா பாட்டும் என்னுடைய யாழில் நான் இசைத்து பாடிடுறேனே, என்னுடைய யாழில் இசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அதுக்கு ஒரு பாட்டை எழுதி சொன்னார். யாழில் இசைக்க முடியலை. அந்தால சொன்னார், யாழில் பொருத்த முடியலை உங்கள் பாட்டை, எனக்கு ஒரு கர்வம் இருந்திருக்கு. இந்த யாழில் உங்கள் பாட்டை இசைக்கிறதுனால நான் என்னமோ பெரிய ஆளுங்கிறது மாதிரி ஒரு கர்வம் இருந்திருக்குது. எல்லாத்துக்கும் இந்த யாழ் தான் காரணம். இந்த யாழை உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாழை உடைப்பதற்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முன் வருகிற பொழுது அந்த யாழை கையில் வாங்கிட்டு எது முடியுமோ அதைத்தான் செய்யணும், முடியாத காரியத்தை எல்லாம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. பாடுகிற பாட்டு யாழுக்கு பொருந்தி வருமானால் அந்த பொருந்துகிற பாட்டை இசைத்து புண்ணியம் தேடிக்கொள்ள வேண்டிய வழியைத்தான் நீ யோசிக்கணுமே தவிர நீ வேற ஒன்றும் யோசிக்க கூடாதுன்னு சொல்றார். ஒரு ஊருக்கு போறார். அந்த ஊர்ல திருநீலநக்க நாயனார், அவரும் அந்தணர் தான், உயர்ந்த குலம். அவர் இவருக்கு மிகப்பெரிய ஏற்பாடு விருந்தெல்லாம் செய்து வச்சிருந்தார். திருநீலநக்க நாயனார்கிட்ட சொன்னார், நான் இங்கே வந்துட்டேன், மிகப்பெரிய விருந்து இருந்திருக்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் என் கூட திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவி மதங்க சோழாமணியும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இரவு தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்யணும்னு கேட்டால திருநீலநக்க நாயனார் என்கிற தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை மதங்க சூளாமணியையும் திருநீலநக்கனார் என்று சொல்லக்கூடிய உயர் வகுப்பை சார்ந்த அந்தணர் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற யாகத்தி குண்டத்துக்கு பக்கத்திலேயே அவர்களை தங்க வைத்து மரியாதை கொடுத்தார் என்றால் ஒரு சமத்துவபுரத்தை அன்றைக்கு இந்த நாட்டில் நிர்மாணித்தது அன்னைக்கு ஞானசம்பந்த பெருமானும் திருநீலநக்க நாயனாரும் தான். அது அன்னைக்கு அவரால் செய்ய முடிஞ்சிச்சு. நாடு முழுக்க இப்படி ஒவ்வொரு நாடாக போய் 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 திக்கெல்லாம் போடுகிற திருநெல்வேலி வரைக்கும் வந்துட்டார். கடல் கடந்து திருக்கேதீஸ்வரம் திரிகோணமாமலை வரைக்கும் போயிட்டார்.
ஒரு முத்துச்செவிகையில் உட்கார்ந்துக்கிட்டு ஊரெல்லாம் போய் வலம் வந்து தமிழுக்கும் இசைக்கும் சமூகத்திற்கும் சைவத்திற்கும் அவர் ஆற்றிய தொண்டு இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய வரலாறாகிவிட்டது. ஒரு திராவிட சிசி என்று ஆதிசங்கர பகவத்பாதர் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு 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 தேசிய தகுதியை இன்றைக்கு அவர் இப்படி சொல்லதன் மூலம் அவருக்கு கிடைத்தது. அந்த ஞானசம்பந்த பெருமான் உதயமாகாமல் போயிருந்தால், தோணிபுரம் என்கிற சீர்காழியில் அவர் திருவதாரம் செய்யாமல் போயிருந்தால், சிவபாத இருதயருக்கும் பகவதி தாயாருக்கும் அவர் மகனாக பிறக்காமல் இருந்திருந்தால், இருட்டும் சூனியும் மட்டுமே இந்த மண்ணில் மிச்சமாக இருந்திருக்கும். சோழர்களின் காலம் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய பொற்காலம் இந்த மண்ணில் வந்திருக்காது. ஆகவே எல்லாவற்றையும் இந்த நாட்டில் எதிர்கொண்டு மன்னாதி மன்னர்களை சந்திக்கிற அந்த வலிமையை பெற்று ஒரு பாண்டியனையே அமன் சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றி தென்பாண்டி நாடு முழுவதும் அன்றைக்கு சிவம் துலங்குவதற்கு ஞானசம்பந்த பெருமான் அன்றைக்கு காரணமாக இருந்தார். அந்த காரியத்தை அன்றைக்கு குலச்சிறை நாயனாரும் வளவர்கோன் மங்கையர்க்கரசியும் செய்து முடித்தார்கள். பிறகு அவருக்கு கல்யாணம் செய்து பார்க்கணும்னு சொல்லி சிவபாத இருதயருக்கு ஒரு ஆசை. ஒரு நியாயமாக ஒரு அப்பனுக்கு இருக்கக்கூடிய நியாயமான ஆசை சிவபாத இருதயருக்கு வந்துச்சு. திருநாரையூரில் இருக்கிற நம்பியாண்டார் நம்பிக்கை மகளை கேட்கலான்னு முடிவு பண்ணி திருநெல்லூர் பெருமணத்தில் வச்சு கல்யாணம்னு சொல்லி முடிவு பண்ணி கல்யாணத்துக்கான ஏற்பாடு நடந்துச்சு. இவர் மணக்கோலத்தில் அங்கே போகிறார். அங்கே போகும் பொழுதே முடிவு பண்ணிட்டார், வாழ்க்கை இன்னைக்கோடு முடிய போகுதுன்னு. அதில் யாரெல்லாம் இருக்கா? திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீல நக்கனார், இந்த முத்துச்சீகையை தூக்கினவன், இவருக்கு பல்லக்கு தூக்கினவன், பராக்கு சொன்னவன், படை பரிவாரங்களோடு இவர் கூட பயணித்தவன், நாடு முழுக்க இவருக்கு கூட சுற்றுப்பயணம் செய்தவன். திருநெல்லூர் பெருமணம் திருமணத்தில் கண்கொள்ளா காட்சி, அவ்வளோ பெரிய ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு. அவர் சிவன்ட சொல்லிட்டாரு, இந்த நாட்டில் இந்த திருமணம் முடிகிற தருணத்தில் நீ என்ன அழைச்சிடணும், நான் ஜோதியில் வந்து கலந்துடுவேன்னு சொல்லி சிவனிடத்தில் ஏற்பாடு செய்து அந்த சிவ ஜோதியில் மணக்கோலத்திலேயே போய் கலந்து ஒரு சிவவிதத்தை அடைந்து விட்டார். அவர் அடைந்தது மட்டுமல்ல, அவரோடு வந்த அடியார்களுக்கு எல்லாம் அந்த பதத்தை வாங்கி கொடுத்து ஞானசம்பந்தர் இந்த நாட்டில் உய்வு செய்தார். ஆகவே ஒரு மேன்மைகள் செய்வ நீதி உலகலாம் துலங்குவதற்கு, நின்று நிலவுவதற்கு அடிப்படையான காரியங்களை செய்து அதற்கு அகரம் எழுதி சைவத்தை சிகரத்திற்கு கொண்டு வைக்க தன்னுடைய சிறகுகளையெல்லாம் திருஞான சம்பந்தர் தந்தார். எல்லா இடங்களிலும் இந்த சைவம் துலங்க வேண்டும் என்றவர் போன திருத்தலத்துக்கு கணக்கில் பட்டியல் இருக்கு. அதை படிக்கவோ பேசவோ என்னால் முடியலை. இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆள் பயணிக்க முடியுமா? நாடு முழுக்க பயணிக்கிறனான்னு இந்த பட்டியலை பார்த்துட்டு வியந்துட்டேன். பயணித்தார். எந்த வாய்ப்பும் வசதியும் சூழலும் இல்லாத அந்த காலத்தில் இந்த திருப்பணியை செய்வதற்கு முன்வந்து இறைவனிடத்தில் பரிசுகள் பெற்று இறைவனுடைய அங்கீகாரத்தோடு இந்த திருப்பணியை செய்து சைவம் என்கிற சமயம் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்கிறது, இயங்குகிறது, இலங்குகிறது என்றால் ஞானசம்பந்த பெருமான் போட்ட பாதையில்தான் இந்த சைவம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. அதை பாடினார்கள். இதை ஒவ்வொரு பதிகமா சொல்லி ஒவ்வொரு ஊரிலும் ஓதுவார்களை வைத்து இதை பாடி இந்த பதிகத்தை நெஞ்சில் வச்சுக்கிட்டா
எந்த ஆபத்தும் வராது. என்னுடைய குருநாதர் இளம்பரை மணிமாறன் தமிழ்நாட்டினுடைய நிகரற்ற சொற்பொழிவாளர். அவங்க பேச போவாங்க, அம்மா பையனுக்கு காய்ச்சல், அவனுக்கு காய்ச்சல் வந்து அவனுக்கு இளைவனுக்கும் காய்ச்சல் வந்துட்டு, இளைவனுக்கு காய்ச்சல் வந்து இப்போ எனக்கும் காய்ச்சல் வந்துட்டோம்மா, நீங்கள் இன்றைக்கி வர்றீங்கன்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வினைக்கு வினையாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகத்தை எழுதி இதை படிச்சுட்டு திருநூறை பூசுங்கன்னு சொல்லுவாங்க. நான் கேட்டேன், இது அக்கா இது என்ன பதிகம் அக்கா? அதான் ஞானசம்பந்த பெருமான் திருச்செங்கோடுக்கு போனார். அர்த்தநாரீஸ்வரர் அருளாட்சி செய்யக்கூடிய இடம் திருச்செங்கோடு மலைக்கு மேலே இருக்கார். அங்கே போனார். அங்கே போனால பயங்கரமான ஜுரம், காய்ச்சல், இவருக்கு கூட அடியார்கள் போய் எல்லாருக்கும் காய்ச்சல். அந்தால தான் அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லி பதிகம் எழுதி கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும்னு பதிகம் பாடி அதை எல்லாரும் திரும்ப பாடின பிறகு வந்த காய்ச்சல் எங்கே போச்சுன்னு தெரியாது, திருச்செங்கோட்டிலேயே காய்ச்சல் இல்லாமல் பண்ணிட்டாரு. இது நீ படிச்சிருக்கிறியா சம்பத்துன்னு சொல்லி என்னுடைய குருநாதர் கேட்டாங்க. திருமாகரல் என்கிற இடத்துல போய் ஒரு பாட்டு பாடுகிறார். அந்த பதிகத்தை பாடுனா எல்லா விதமான முடக்கு நோய்களுக்கும் முடிவு வரும் என்று நம்பினார்கள். இப்படி திருமறைகளை பதிகத்தை படிப்பதும் அதை இறைவன் திருமுன்னால் நின்று உருகச் சொல்லுவதும் அதை எழுதுவதும் இந்த நாட்டில் ஒரு கைங்கரியமாகவே ஒரு காலத்தில் இருந்தது. நேற்று நண்பர் பூபாலன் அவர்களுடைய வீட்டில் விருந்து, சென்னையில் இருந்து பத்மஜா, நரேஷ்குமார் 2 பேர் அந்த விருந்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு நாள் இங்கே உள்ள நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. நான் யாருன்னு தெரியலை. அந்த விருந்தில் பார்த்தேன், பூபாலன்ற ஒரு பதிகத்தை எழுதி கொடுக்குறாங்க. நான் காரைக்கால் அம்மையாரை பேசிட்டு கீழே இறங்கி வர்றேன். காரைக்கால் அம்மையாருடைய பதிகத்தை கொங்கை திரங்கி என்கிற பதிகத்தை எழுதி லேமினேட் போட்டு என் கையில் தந்தாங்க. பூபாலன் வீட்டில் பார்த்துட்டு அங்கே ஒரு பதிகத்தை கொடுக்குறாங்க. இதை இப்படியே பண்ணிகிட்ருக்கீங்களான்னு கேட்டேன். பண்ணிகிட்ருக்கேன்னு மட்டும் இல்லை, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லுவாங்க. நான் உடனே ஒரு பதிகத்தை எழுதி அவர்கிட்ட கொடுப்பேன். திருமருகல்னு சொல்லி ஒரு திருத்தலம் காவிரி ஆற்றங்கரையில் கல்யாணமெல்லாம் பேசி முடிச்சாச்சு. பேசி முடித்த பிறகு என்னாச்சுன்னு கேட்டேன். மணமகன் இறந்து போனான். மணமகள் கதற, அவனை தொட்டு செத்துட்டேன்னு கேட்க அவளால முடியாது. ஏன் தொடலைன்னா கல்யாணம் ஆகல. நாகரிகத்தை பாருங்களேன். அவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்கிற காரணத்தினால அவனுடைய மேனியை தீண்டாமலே அழுதாள். இதுதான் எங்க நாகரிகம். திருமருகல் திருத்தலத்துக்கு வர்றார். திருக்கோவில் வாசல் அவன் கிடக்கான் இறந்து. அந்த பெண் சொன்னா, என் மாமனாருக்கு பையன் என்ன சேர்த்து 7 பெண்கள் எங்க அப்பாக்கு, ஒவ்வொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொடுப்பதாக சொல்லுவாரு. இவனுக்கு வசதி உள்ள இடத்துல இந்த ஆள் வந்தா சொன்னா அவங்களுக்கு கட்டி கொடுத்துருவாரு. இப்படி 6 பேரை ஏமாத்திட்டாரு. 7வது பொண்ணுனா இவருக்கு இனிமேல் கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி நானே அவரை மனம் செய்வதற்கு துணிந்து முடிவெடுத்தவரை விட்டு வீட்டில் ஏறி திருமருகல் வந்து கல்யாணம் செய்யலான்னு வந்தேன். வந்த இடத்துல அவர் அரபம் தீண்டி ஆவி போயிற்று. நான் என்ன செய்வேன்? 7 பேரை வச்சிருக்கிற எங்கள் அப்பா இப்படி திட்டமிட்டு ஏமாத்தினாரு. இவரை காப்பாற்ற முடியும் இல்லையேன்னு சொல்லி கதறேன் அப்படின்னு சொன்னால, சடையாயினுமால் சரணியின்மால் விடையாயினுமால் வெறுவாயிடுமால்னு சொல்லி ஒரு பதிகத்தை பாடிய மாத்திரத்தில் அவன் உயிர் பெற்று அப்படித்தானே வந்து நின்று அந்த மனத்தையும் ஞானசம்பந்த பெருமானை திருமருகல்ல நடத்தி வைத்தார் என்கிற செய்தியை
அந்த அம்மா நேற்று என்கிட்ட சொல்லுது, நானும் இன்னைக்கு படித்தது தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால், இப்போ என்ன சிக்கல்னா இதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்கள் நம்மள்கிட்ட இல்லை. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொல்லுவார், காரல் மார்க்சுக்கு பிறகு ஒரு லெனின் கிடைத்தான். ஏன்னா காரல் மார்க்சினுடைய கேபிட்டலிசத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு லெனின் கிடைத்தான். ஆனால் தெய்வச்சேக்கிழார் எழுதி வைத்த திருத்தொண்டமாக்கதை நடைமுறைப்படுத்துவதற்கு அன்றைக்கு அடியார்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட அடியார்கள் கிடைக்கல. அதனால் செப்பேட்டு திருமேனி திருக்கோவில் நிர்மாணிக்கிற முகூர்த்தம் இந்த நாட்டில் சைவத்திற்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியும், நாடு முழுக்க இந்த செப்பேட்டில் இருக்கக்கூடிய பதிகத்தை படித்துவிட்டு இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு தலைமுறை நாளைக்கு வருமானால் அதுதான் ஞானசம்பந்தருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி காணிக்கை என்பதை நெஞ்சில் நினைத்து 10வது நாள் வேள்வி இத்தோடு முடித்து இன்னும் 3 நாட்கள் உங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான். இன்னைக்கு வரவங்க நாளைக்கு வாங்க, ஏன்னா இன்னைக்கு கூட்டம் ரொம்ப குறைவு, வாங்க கடைசி வரைக்கும் வாங்க என்று உங்கள் கால் மலரில் கண்மலரை வைத்து கேட்டு அருளாசி வழங்கி இருக்கிற சுவாமிக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நாளை சந்திப்போம், சங்கமிப்போம்.